கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில கூட கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கும்படி ஒரு நாளும் கர்த்தர் நம்ம வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை கனமாக பயபக்தியோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்திலே தேவன் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் நம்ம ஜெபம் பண்ணிக்கணுமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளில கூட எங்களோடு கூட பேசுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம், அதில் எழுதப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தோடு வாசிப்போம். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமா, இன்றைக்கு எத்தனை விதமான சோதனையை நம்ம பார்க்கிறோம் குடும்பத்துல, நம்முடைய சரீரத்துல. ஆனா என்ன பண்றாரு, சோதனையை ஆமா அதை நம்ம எப்படி மேற்கொண்டோம், எப்படி கைட் பண்றோம், அதுல இருந்து எப்படி நம்ம தப்பித்துக் கொள்றோம். நம்மளால தப்பிக்க முடியாது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினம் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால. நம்மளால இது பூமியில என்ன பண்ணாது. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு தேசத்துல நடக்கிற, குடும்பத்துல பேப்பர் தால வாசிக்கும் பொழுது, ஆமா, அநேக காரணம் நம்ம நினைச்சோம், நம்ம ஒண்ணு நினைப்போம், அதுவும் நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஒண்ணு யோசிச்சுன்னா அதுவும் என்ன பண்ண செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படின்னா இன்னைக்கு அநேக விதமான சோதனையை நம்ம பார்க்க முடியும். என்னடா எப்ப வாழ்க்கையே சோதனைடா அப்படின்னு இல்லை. ஆனா அந்த சோதனையை நீங்க அதை சகிக்கத்தக்கதாக அதுல ஒரு பெரிய ஒரு ஆண்டு என்ன பண்ணாரு. அதான் வசனம் சொல்றது, சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமன் என்று. அதுல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். அருமையா தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுது, 13ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படும் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஒருவன் சொல்லுவாங்க, இந்த சோதனையை கடவுள்ல கொடுத்துட்டாரு, இந்த பிரச்சனையை எனக்கு ஆண்டவர் தான் கொடுத்துட்டாரு. இல்ல, அவனவன் தன் சுய இச்சைனாலே, யெசனம் சொல்லுது 14, அவனவன் தன் சுய இச்சைனாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார். நம்மளே இதை பண்ணி நம்ம என்ன பண்றோம், மாட்டிக்கிறோம். ஆனா உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்தார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்தா என்ன பண்ணும், நீ வாழ்க்கை நம்ம சரியான ஒரு பாதையில நடத்தணும். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். வழிகள்லாம் அவர் நினைத்துக்கணும், பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துகிறவன். எப்படி நடந்தா அதை எப்படி ஜெயிக்கணும், இந்த போராட்டத்தை எப்படி ஜெயிக்கணும், எப்படி அதுல இருந்து வெளியே வர்றது, அந்த பிரச்சனை மாட்டிக்கொண்டணும், இப்படி சோதனை மாட்டிக்கணும், எனக்கு எப்படி வெளியே வர்றது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ கேட்கும் பொழுது அவர் உதவி செய்ய எப்படின்னா வல்லவராக இருக்கிறார். அதான் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய, சோதிக்கப்படும் உதவி செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவன் என்ன பண்றான், ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறான். அதனை சோதனையை சகிச்சு வெளியே வரும் பொழுது அவன் ஆண்டவருக்கான இவ்வளவு பாடுபட்டுனேன், ஆண்டவருக்காக அந்த கோபத்தெல்லாம் சகிச்சு வாழ்றேன், ஆண்டவருக்காக பொறுமையா இருக்கேன், ஆண்டவருக்காக நான் விட்டு கொடுக்குறேன், ஆண்டவருக்காக என்ன பண்றேன், நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எந்த லஞ்சம் வாங்காம. எத்தனையோ விதமான பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை நான் என்ன பண்றேன், பொறுமையா இருந்து நான் என்ன பண்றேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தையும் அடைக்கி உடைக்கி தேவ சமூகத்தை நான் கீழ்படுத்துறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, அழகாக சொல்லப்படுறது, வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம். உங்களுக்கு கிரீடம் இருக்கு, மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையே சோதனையே கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லா சோதனையா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. இல்ல, அது சீக்கிரத்துல கடந்து போகும். அவனவனுக்கு தேவை நம்ம உங்களுக்குரிய நீ எவ்வளவு டெபாசிட் தாங்க முடியுமோ அதை கொடுப்பாரு. நம்ம அதிகம் மிஞ்சுமே நம்ம சோதனை உங்களுக்கு வராது. மனுஷனே சோதிக்கணும்னு சொல்லாம உங்களுக்கு என்ன எந்த சோதனை உள்ள பண்ணாதான் வராது. வசனம் சொல்லுது, அழகாக சொல்லப்படும். மனுஷனுக்கு நேரடி சோதனை இல்லாமல் ஒரு சோதனை என்ன பண்ணாமல் வராது. ஜீவ கிரீடத்தை தருகிற ஆண்டவர். நம்ம என்ன பண்றோம், சில நம்மளே போய் என்ன பண்றோம், வாழ்ந்தாமை மாற்றிக்கூடாது. இல்ல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா. அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய, உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, நீங்க இருக்கிற வேலையில, நீங்க எந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் அந்த சோதனையை தப்பித்துக் கொள்ள வழியை உண்டு பண்ணுகிறவர் இருக்கிறார். அந்த வழியை உண்டு பண்ணுகிறவர். சிங்கத்தின் கோயில தானே இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு அற்புதத்தை செய்தார். ஒருவேளை இப்படிப்பட்ட சோதனை, நான் சிங்க நடுவில் இருக்கிறேன், வாழ்க்கையில சுத்தி எனக்கு பிரச்சனையா இருக்கு,
நிச்சயமா அதுல மீட்டெடுப்பார். ஒருவேளை தீ போல என்னை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் தீச்சூழலே சாத்திரமே ஆண்டவர் கூட இருந்தது போல உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துறாங்க. ஜீவ கிரீடத்தை தருகிற ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு ஜீவ கிரீடம் இருக்கிறது. அதை என்ன பண்ணது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை பெற்றுக்கொள்ளும். உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதத்தை, வாக்கு தத்துவத்தை, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தை நிச்சயமா நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. நீங்கள் வாக்கியவான்கள். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? தேவன் அந்த கூடிய கிருபை உங்களுக்கு தருவார். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த எந்தெந்த மாற்றி வந்தவர்களை விடுதலை கொடுத்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.